முக்கிய செய்தி: கொசஸ்தலை ஆற்று படுகைகளில் சட்டவிரோதமாக மணல், சவுடு மண் அள்ளுவதை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு குறித்தும் விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள மெய்யூர், வேம்பேடு, ராஜபாளையம், சோமதேவன்பட்டு, எறையூர் கிராமங்களில் அரசு புறம்போக்கு நிலங்களிலும் கொசஸ்தலை ஆற்றுப்படுகையிலும் சட்டவிரோதமாக மணல் மற்றும் சவுடுமண் அள்ளுவதற்கு எதிராக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி கொசஸ்தலை ஆறு மற்றும் கனிம வள பாதுகாப்பு சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது, அதிகாரிகள் துணையுடன் கொசஸ்தலை ஆற்றுப்படுகையில் உள்ள அரசு புறம்போக்கு நிலங்களில் அதிக அளவு மணல், சவுடுமண் அள்ளப்படுவதாகவும் இதை தடுக்க வருவாய்த்துறை, காவல்துறை உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை எனவும் மனுதாரர் சங்கம் தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இந்த வாதத்தை மறுத்த அரசு தரப்பு, உரிமங்களில் அனுமதிக்கப்பட்ட அளவு மட்டுமே மணல், சவுடுமண் அள்ள அனுமதிக்கப்படுவதாகவும், சட்டவிரோதமாக மணல், சவுடுமண் அள்ளுவதை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதாகவும், சட்டவிரோதமாக மணல், சவுடுமண் அள்ளுவதை தடுக்க மாவட்ட அளவில் சிறப்பு அதிரடிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள், திருவள்ளூர் மாவட்ட கிராமங்களில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு அதிகமாக சட்டவிரோதமாக மணல், சவுடுமண் அள்ளுவதை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர், அரசு துறை அதிகாரிகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். உரிம விதிகளை மீறி மணல், சவுடுமண் அள்ளுவதை கண்டறிந்தாலோ, சட்டவிரோதமாக மணல் அல்ல அதிகாரிகள் அனுமதித்தாலோ மனுதாரர் சங்கம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யலாம் எனவும் உத்தரவிட்டு இந்த வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.